வணக்கம் நண்பர்களே. இன்று ஒரு பரபரப்பான தமிழ் கதை. தலைக்கு விலை. திருக்குறள். கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை லிருந்து உத்வேகம் பெற்றது. திகிலும் நீதியும் நிறைந்த இந்த கதையை ஆரம்பிக்கலாமா? சென்னையில் ஒரு மூடுபனி இரவு. அர்ஜுன் 30 வயது இளைஞன், பெரிய தொழிலதிபர். பணம், புகழ், ஆணவம், அவனுக்கு எல்லாம் இருந்தது. ஆனால் மனதில் ஒரு வெறுமை. நான் எல்லாத்தையும் சாதிச்சவன், யாருக்கு முன்னாடி தலை குனியணும் என்று அடிக்கடி நினைப்பான். ஒரு நாள் அவன் அலுவலகத்தில் ஒரு பழைய புத்தகம் கிடைத்தது. மஞ்சள் பக்கங்கள், தமிழில் எழுதப்பட்டது. அதில் ஒரு வரி, என் குணத்தானை வணங்கு, இல்லையெனில் உன் தலை வீண். அர்ஜுன் சிரித்தான். என்ன முட்டாள்தனம் என்று புத்தகத்தை தூக்கி எறிந்தான். அன்று இரவு ஒரு கனவு. ஒரு மலை உச்சியில் புயல் சூழ ஒரு சாமியார் நின்றார். 8 கைகளுடன் ஒளி பொழிந்தார். உன் ஆணவம் உன்னை அழிக்கும், என் தாளை வணங்கு என்று எச்சரித்தார். அர்ஜுன் பதில் சொல்லும் முன் மலை சரிந்தது. அவன் விழுந்தான் இருளில். காலையில் எழுந்தபோது அவன் உடம்பு நடுங்கியது. வெறும் கனவு என்று தன்னை சமாதானப்படுத்தினான். ஆனால் அன்று முதல் விசித்திரங்கள் ஆரம்பித்தன. அவன் கண்ணாடியில் பார்க்கும்போது அவன் முகம் மாறியது. கண்கள் குழி, உதடுகள் சிரிக்காது. அலுவலகத்தில் ஒரு குரல், வணங்கு, இல்லையெனில். ஒரு வாரத்தில் அவன் வியாபாரம் சரிந்தது. நண்பர்கள் பிரிந்தார்கள். ஒரு நாள் அவன் காரில் ஒரு நிழல் தோன்றியது, 8 கைகளுடன். அவன் கத்தினான், நான் யாரையும் வணங்க மாட்டேன். அடுத்த நொடி கார் மரத்தில் மோதியது. மருத்துவமனையில் கண் விழித்தான். அவன் தலை மட்டும் உயிருடன், மற்றவை செயலிழந்து. பக்கத்தில் அந்த புத்தகம் திறந்து கிடந்தது. வணங்காத தலை பயனற்றது. அர்ஜுன் மெல்ல தலையை குனிந்தான். ஆனால் தாமதமாகிவிட்டது. நீதி எண்குணமுடையவரை, நல்லவர்களை, இறைவனை வணங்காத தலை வீண். ஆணவம் அழிவை தரும், பணிவு உயிரை காக்கும். அர்ஜுன் போல தாமதித்தால் பயனில்லை. நண்பர்களே, தலைக்கு விலை பிடித்திருந்தால் லைக் போடுங்க. இது போல சஸ்பென்ஸ் கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அர்ஜுன் மாறி இருக்கலாமா? வணக்கம்.